ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோன்னா ஒரு பயங்கரமான சர்வைவல் படம் தான் பார்க்க போகிறோம். சர்வைவல் படம்னாலே ஒன்லைன் சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் சொல்கிறேன். பணக்காரங்கெல்லாம் இது கப்பல் எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு நியூ இயர் நைட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க அப்படி நடுக்கடலில் போயிட்டுருக்கும்போது செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கும்போதே ஒரு பெரிய வேவ் வந்து அந்த கப்பலை பார்த்திங்கன்னா இப்படி கவுத்து போட்டுருது. இப்போ கப்பல் வந்து உல்ட்டாயிடுச்சுல, கீழே இருக்கவங்களாம் மேலே எப்படி அந்த கப்பலுக்கு மேலே வந்து அந்த பாட்டமுக்கு வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அதை பற்றின கதை தான் இது. கதை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நொடிக்கு நொடி ரொம்ப த்ரில்லாகவே இருக்கும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் வந்து வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுறதில்ல, அதுக்கு ரொம்பவே சாரி. இனிமேல் நம்ம சேனல் வந்து எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படம் பேர் வந்து பொசைடன், 2006 வந்தது. இது உங்கள் ஃபிலிம் வாய்ஸ் ஓவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போயிடலாம். அப்படியே கட் பண்ணால் இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டுறாங்க. ஒரு பெரிய ஷிப்பு பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஷிப்பு பேர் வந்து பொசைடனு. இந்த படம் பேரும் பொசைடன் தான். இப்போ ஷிப்பு பார்த்திங்கன்னா நடுக்கடலில் போயிட்டுருக்கு. எப்படியே நைட் டைம் பாருங்கள், அந்த ஷிப்பு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பெருசாக. அப்படியே அந்த ஷிப்பு உள்ள பார்த்திங்கன்னா அவ்வளோ விவிஐபிஸ், ஆர்டிஸ்ட்டு, செலிப்ரிட்டி, ஆக்டர்ஸு அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் நைட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷிப்புக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே உள்ளே ஃபுல்லாக அவ்வளோ கூத்தும் கும்மாலுமாக இருக்குது. எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த சைடு ரம்மி சீட்டு கட்டெல்லாம் விளாட்றாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கிளப்பிங்கு, குடி அவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த கப்பலுக்கு என்ன ஆக போகுதுன்னு. அப்படியே இந்த சைடில் ஷிப்போட கண்ட்ரோல் ரூமில் தான் காட்டுறாங்க. ஷிப்போட கண்ட்ரோல் ரூமில் இருக்க கேப்டனுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சரிப்பட்டு வரல. அவர் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது பைனாகுலரில் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னென்னா இந்த கப்பலை நோக்கி ஒரு பெரிய வேவ் வந்துட்டுருக்கு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வந்து ஷிப்பை வந்து திருப்ப பார்க்குறாரு. இவர் ஷிப்பை திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது எதுவும் வேலைக்காகலை. உடனே போய் எமர்ஜென்சி பட்டன் அழுத்துறாரு. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா உடனே எமர்ஜென்சி பட்டனை சிக்னல் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கத்திட்டு இப்படிக்கா ஓட ஆரம்பிக்கிறாங்க பயத்தில். இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்த ஆளை வந்து கப்பலோட டாப்பில் அடிக்குது. ஏன்னா கேப்டன் வந்து கப்பலை வந்து ஒன் சைடாக திருப்பிடுவார். அதனால் கப்பலோட டாப்பில் அடிக்கும்போது கப்பல் பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக கவுந்துடுது. கீழே இருக்கிறது மேலேயும், மேலே இருக்கிறது கீழேயும் ஆகிடுது. இந்த மாதிரி ஆனதுனாலேயே மேலே இருக்க பொருள்லாம் நிறைய இப்படி கீழே சாஞ்சு அதாலேயே நிறைய மக்கள் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. கேஸ்லாம் வெடிச்சு இந்த மாதிரி நிறைய மக்கள் அங்கே உள்ளே இறந்து போகிறாங்க. மிச்சம் இருக்கவங்க வந்து எப்படிடா தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போது கப்பல் வந்து உல்ட்டாவாக கவுந்துச்சு. கப்பல் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறிட்டுருக்கு. தண்ணி வந்து கப்பலுக்குள்ளே ஃபுல்லாக ஏறிச்சுன்னா கப்பல் வந்து கடலுக்குள்ளே போயிடும். அப்படி தண்ணி வந்து கப்பலுக்குள்ளே ஃபுல்லாக ஏறுறதுக்குள்ளேயே அங்கே இருக்கவங்களாம் தப்பிச்சாகணும். இப்போ கப்பலுக்குள்ளே தான் காட்டுறாங்க. கப்பலுக்குள்ளே வந்து ஒரு இன்சார்ஜ் ஆஃபீஸர் வந்து எல்லாருக்குமே தைரியம் சொல்கிறாரு. இந்த மாதிரி கப்பல் கவுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கப்பல் கவுற போகுதுன்னு சொல்லி சிக்னல் அனுப்பிட்டாங்க. நம்மளை காப்பாற்ற ரெஸ்கியூ டீம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாங்க. எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக இருங்க, கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமாக தைரியம் சொல்லிகிட்ருக்காரு. இந்த சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தைரியம் சொல்லிகிட்ருக்காரு. அப்படியே இந்த சைடில் நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பார்த்திங்கன்னா அந்த இன்சார்ஜ் ஆஃபீஸர்கிட்ட போய் இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், கண்டுபிடிச்சி கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அடடே எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க, எவ்வளோ ஃபேமிலியில் எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க, இப்போ வந்து நீ ஏன்டா பொண்ணை காணோம் பண்ணை காணோன்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சரி இப்போ நம்ம தான் நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தன் வந்து சர்வைவலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கான். கத்தி இன்னும் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்ருக்கான். அவனை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இவன் கூட போனால் நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி நானும் அவங்க கூட தப்பிக்க வரேன் அப்படின்னு பேசி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 2 பேர் ஆகிட்டாங்க தப்பிக்கிற பிளானில். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வேணும், இந்த ஷிப்பை பற்றி தெரிஞ்ச இன்னொருத்தன் வேணும்னு சொல்லி அங்கே வந்து இவன் சர்வர் பாய் வேலை பார்த்துட்ருப்பான். அவனையும் வந்து இவங்க குரூப்பில் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரையும் சேர்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. எல்லாருமே இந்த ஷிப்போட டாப்புக்கு போனோம் தான் பிளான் போடுறாங்க. அங்கேருந்து பிளான் போட்ட எல்லாருமே ஒரு சைடில் ஒரு லிஃப்ட் இருக்கும். இப்போ அதை பார்த்து அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே லிஃப்ட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. லிஃப்ட்டுக்கிட்ட வந்து லிஃப்ட்டை எல்லாருமே ஓப்பன் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு தான் லிஃப்ட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தா லிஃப்ட் இல்லை, ஒரே பள்ளமாக இருக்குது. அப்படியே இவங்க வந்து ஆப்போசிட் சைடு போக பார்க்குறாங்க. லிஃப்ட்டோட ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏணி கம்பி மாதிரி இருக்குது. அதை எடுத்து அந்த லிஃப்டாண்ட போட்டு இவங்க எல்லாருமே அந்த லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் எல்லாருமே போக பார்க்குறாங்க.
நம்ம ஹீரோ எல்லாருமே ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே அந்த ஆப்போசிட் சைடில் போயிடுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வயசானவரும் அந்த வெயிட்ரு பையன் நல்ல சர்வர் பாய் அவனும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும் போதே இந்த லிஃப்ட்டு வந்து கீழேருந்து மேலே டக்குன்னு வருது. ஏன்னா கப்பல் வந்து கவுந்துருச்சுல, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் லிஃப்ட்டு வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. அதனால் இவங்க இந்த தாத்தாவும் இந்த பையனும் போகும்போது அந்த லிஃப்ட்டு வந்து மேலே வந்ததுனால அந்த ஏணி வந்து உடஞ்சி இவங்க 2 பேரும் கீழே தொங்குறாங்க. இவங்க தொங்கிட்டு இருக்கும்போதே லிஃப்ட்டு மேலே போன லிஃப்ட்டு வந்து திரும்பி கீழே வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து இவங்க மேலே ஏறி ஆகணும். இந்த தாத்தா வந்து மேலே இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த சர்வர் பையனை கீழே தள்ளி விட்டுரு, இல்லை நீயும் செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து அந்த சர்வர் பையனை ஒரே ஏற்றி கீழே தள்ளி விட்றாரு. கடைசியில் அந்த லிஃப்ட்டு வரும்போது அந்த தாத்தாவும் ஏறிடுறாரு. ஆனால் பாவம் அந்த சர்வர் பையன் தான் இறந்து போயிடுறான். இவங்க எல்லாருமே ஓரளவு தப்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்களும் ஒரு பையனும் சேர்ந்து இன்னொரு பையனை காப்பாற்றிட்டுருக்காங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, ஆமாம் இவங்க தான் நம்ம ஹீரோவோட பொண்ணு. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா அந்த பையனை காப்பாற்றிட்டு எப்போ சீக்கிரமாக எங்கேன்னு தப்பிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வராரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து பொண்ணை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நம்ம பொண்ணும் ஹீரோவை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ வந்து எல்லாருமே கப்பலோட டாப்பில் தான் இருக்காங்க. இவங்க வந்து கப்பலுக்கு மேலே போனோன்னா கப்பலோட பாட்டமுக்கு தான் போகணும். ஏன்னா ஷிப்பு வந்து கவுந்துருச்சுல, அதனால் இவங்க மேலே போக தான் ட்ரை பண்ணுறாங்க கப்பலோட பாட்டமுக்கு. இவங்க இப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே வராங்க. எல்லாருமே வந்து ஒரு இடத்த பார்க்குறாங்க. ஒரு கம்பி மாதிரி இருக்குது. அந்த கம்பியில் கிராஸ் பண்ணி தான் இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ அமுச்சு விட்றாரு. எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட பொண்ணு வந்து ஒருத்தவனை காப்பாற்றிருப்பாங்களே, அவன் வந்து இந்த மாதிரி நான் போகிறேன் நீ ஏரியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை நிப்பாட்டி வச்சுட்டு அவன் பார்த்திங்கன்னா அந்த கம்பிக்கு நடுவில் ஏறி போகிறான். லூசு பையன் அவன் நேரமோ என்னமோ அவன் கரெக்டாக கிராஸ் ஆகும்போது கப்பல் மேலே இருந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உடச்சிக்கிட்டே கீழே விழுந்து அவன் மேலேயே விழுந்து கம்பியெல்லாம் உடச்சிக்கிட்டே கீழே விழுந்து அங்கேயே அவன் செத்து போகிறான். நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்க்குறாங்க. நல்ல வேலை நமக்கு போட்ட ஸ்கெட்சில் இவன் மாட்டிக்கினானே அப்படின்னு சொல்லி. இப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தில்லன் ஒருத்தருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கயிறை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் குதித்து இந்த சைடு வந்து கயிறை கட்டிடுவான். அதனால் நம்ம ஹீரோட பொண்ணும் ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த கயிறை பிடிச்சிட்டு இந்த சைடுக்கு வந்துடுவாங்க. அப்படியே இந்த சைடு கட் பண்ணால் ஷிப்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறும்ல, ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக ஷிப்பு பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த சைடு ஆளில் வந்து எல்லாருமே இருந்திருப்பாங்க, நம்மளை காப்பாற்ற வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த விண்டோ கண்ணாடி பார்க்கும்போது விண்டோவில் பார்த்திங்கன்னா விரிசல் விட்டு ப்ரெஷர் தாங்க முடியாமல் தண்ணி பார்த்திங்கன்னா விண்டோவெல்லாம் உடச்சிக்கிட்டு அது உள்ளே வந்து நிறைய பேர் அப்படி இறந்து போகிறாங்க. நிறைய பேர் இல்லை, அங்கே கீழே இருந்தவங்க எல்லாருமே மொத்தமாக இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மேலே இந்த ஹீரோ டீம் பார்த்து நல்ல வேலை நம்மளும் இல்லை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வெளியே போகணும், ஷிப்புக்கு சீக்கிரமாக வெளியே போக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புன டீம் பார்த்திங்கன்னா ஒரு காற்று போகிற வெண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இது வழியாக போனால் நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு அது உள்ளே ஏறுறாரு. அதுக்கப்புறம் டீமில் இருக்க எல்லாருமே அந்த ஏர் வெண்ட் வழியாக தவிழ்ந்து மேலே வராங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஏர் வெண்ட்டோட டாப்புக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வந்து கேட் போட்டு ஸ்க்ரூலாம் போட்டு லாக் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஏன்னா தண்ணி வேறு அந்த ஏர் வெண்ட் வழியாக ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. முடிஞ்ச அளவு தள்ள பார்க்குறாரு, ஆனால் அவரால் முடியல. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு, ஏன்னா அவன் கை சின்னதாக இருக்கும்ல, அந்த ஸ்க்ரூவை கழட்டலான்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவனாலையுமே முடியல. அதுக்கப்புறம் கீழே இருந்த நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வந்து கத்தினே இருக்கான், அடே என்னடா பண்ணுறீங்க, தண்ணி வந்துட்டுருக்கடா சீக்கிரம்டா அப்படின்னு கத்தும்போது நம்ம ஹீரோ வந்து ஏதாவது ஷார்ப்பான பொருள் இருந்தால் கொடுங்க, அப்போ தான் அதை கழட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்க பொண்ணு வந்து அவன் நெக்லஸை கழட்டி கொடுக்குறா. அதை வச்சு நம்ம அந்த சின்ன பையன் வந்து திறக்க ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு திறக்க ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஸ்க்ரூ திறந்தது. இந்த சைடும் தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மூழ்கிற அளவு வந்துச்சு. எப்படியோ அந்த வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி எல்லாருமே வந்து வெளியே வந்து விழுறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்ச எல்லாருமே இன்னொரு ரூம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே டோர் வந்து லாக் ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்தாலுமே அதை திறக்க முடியல. அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா சொல்கிறான். இந்த இடத்துல வந்து தண்ணி ஃபுல்லானால் அது வந்து அந்த ப்ரெஷரில் வந்து அந்த கதவு வந்து உடச்சிக்கும், நம்மளும் அந்த கதவு வழியாக அந்த சைடுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்கிறான். அங்கே இருக்கவங்களுக்கும் சரி ஓகேவாக தான் இருக்குது இந்த ஐடியா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போய் அந்த பைப்பு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒன்றா கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது.
தண்ணி ஃபுல்லாகவே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அந்த கதவு பார்த்திங்கன்னா உடச்சிக்குது. எல்லாருமே அந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போய் விழுறாங்க. அந்த ரூமில் விழுந்துமே அவங்களுக்கு வந்து ஒரு நிற்கிற மாதிரி சர்ஃபேஸான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை. அங்கேருந்து நீச்சல் அடித்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது இவங்க கூட வந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இது கம்பி வந்து அவள் சட்டையில் மாட்டி தலை வந்து இடித்து அவள் தலை வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறா. அதை பார்த்த ஒருத்தன் வந்து அந்த பொண்ணையும் எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வெளியே வந்து அவள் உயிரை காப்பாற்ற எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. நெஞ்செல்லாம் அமைக்க விட்றாங்க, மூச்சு கொடுக்குறாங்க. ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வரல. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அங்கேயே இறந்து போகிறா. அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா தண்ணியும் இன்னொரு சைடு வந்து வேகமாக வந்துகிட்டே இருக்குது. சரி, அங்கே இருக்கவங்க எல்லாருமே இனிமேலும் இங்கே இருந்தால் நம்மளும் செத்து போயிடுவோம், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புன நம்ம டீம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே குப்பையுமாக இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இந்த குப்பையை எடுத்து போட்டால் தான் நம்மளுக்கு அந்த சைடு போக முடியும்னு சொல்லி எல்லாருமே அந்த குப்பையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் அந்த குப்பைக்கு அந்தாந்த சைடில் வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. அவங்களும் சரி மனுஷங்க யாரும் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி அந்த குப்பையெல்லாம் விலக்கிட்டு அங்கே வந்து பார்த்தா ஒரு டெலிஃபோன் தான் வந்து அடித்து சும்மா சவுண்டு கேட்டுட்ருக்கோம். இவங்களுக்கு ஏமாற்றம் தான். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த கப்பலோட ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு ஸ்டிக் பண்ணிருக்கு ஒரு இடத்துல. அதை பார்த்தோன்னே அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வந்து இந்த கப்பலோட கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா 3 வென்டிலேஷன் ஃபேன் இருக்குது. அந்த ஃபேன் வழியாக போனால் இவங்க ஈஸியாக வெளியே போயிடலாம். ஏன்னா கப்பல் வந்து கவுந்துருச்சுல, இவங்க வந்து கப்பலோட பாட்டமுக்கு தான் போய் ஆகணும், அதாவது மேலே. அதனால் வந்து இந்த மேப் படியே நம்ம அந்த வென்டிலேஷன் ஃபேனுக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மேப் படி எல்லாருமே முன்னேறி போகிறாங்க. அப்படி முன்னேறி போயிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுறாங்க. என்னென்னா அதுக்கு மேலே அவங்களால நடந்து போக முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே அவங்க போகணுன்னா நீந்தி தான் போகணும். ஆனால் நீந்தி போனாலுமே இவங்க போகிற பாதை வந்து கரெக்டாக தப்பான்னு இவங்களுக்கு இப்போ ஷுவராக தெரியாது. அதனால் வந்து இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரு ரூமில் உட்காந்து கொஞ்சம் கவலையாக உட்காந்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்திங்கன்னா ஷிப்பை வந்து ஒரு ஜிக்ஸாக்காக ஆடிட்டுருக்கு. அப்படி ஜிக்ஸாக்காக ஆடும்போது தான் ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கல் நடக்குது. ஷிப்பில் வந்து ஒரு சைடு இருக்க தண்ணிலாம் ஆப்போசிட் சைடுக்காக ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா சீசா மாதிரி ஷிப்பை ஆடுதில்ல, அதனால். அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்க போகிறதா இருந்திருப்பாங்களே ஒரு வழி, அந்த வழியில் இருக்க தண்ணிலாம் ஆப்போசிட் சைடாக வருது. அப்போ தான் இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் நம்மளால் உடனே போக முடியும், நம்ம சீக்கிரமாக போகணும், தண்ணி வரத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக மேலே ஏறி போகணுன்னு சொல்லி நம்ம டீமில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அந்த தண்ணியெலாம் திரும்பி வரத்துக்குள்ளே அந்த ஷிப்பு மேலே பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி ஏறிட்டே இருக்கும்போது ஏறி ஒரு வழியாக கொஞ்சம் மேலே வந்துடுறாங்க. அப்போ வந்து இவங்க குரூப்பில் வந்த ஒரு தாத்தா வந்து ஒரு டோர் மாதிரி இருக்குது, அந்த டோரை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே அவர் மூஞ்சே திரும்பிக்குச்சு, அந்தளவு காற்றடிக்குது. என்னென்னா அது பார்த்திங்கன்னா இவங்க எப்படியோ அந்த வென்டிலேஷன் இருக்கிற ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஆனால் அதுலேயே கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஏன்னா அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் சுற்றிட்டுருக்கு. ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் அந்த ஃபேனு ரிவர்ஸில் சுற்றிட்டுருக்கு. உள்ளே இருக்க காற்றை வெளியே தள்ளாமல் வெளியே இருக்க காற்றை எல்லாமே உள்ளே தள்ளிட்டுருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டுமே இந்த ஃபேனை மட்டும் தாண்டிட்டா நம்ம எல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்த வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஏதாவது பொருளை அதில் தூக்கி போட்டால் அது உடச்சிக்கோண்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, லூசாடா நீ, அதே ரிவர்ஸில் சுற்றிட்டுருக்கு, காற்று எப்படி அடிக்குது பார்த்தல, ஏதாவது பொருளை தூக்கி போட்டால் நம்ம மேலே தான் வந்து அடிக்கும், அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்த ப்ளூ பிரிண்ட்டில் வந்து பார்க்குறாரு. கண்ட்ரோல் ரூம் பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி அந்த கண்ட்ரோல் ரூமில் போனால் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்கும், அந்த கண்ட்ரோல் ரூம் போனால் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கூட இருக்கவன் வந்து நீங்கள் போகாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரு, நீங்கள் போனால் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இங்கே இருக்கவங்களாம் நான் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் சொல்கிறது கேட்காம தண்ணிக்குள்ளே குதித்து கண்ட்ரோல் ரூமை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ கொஞ்சம் தூரம் நீச்சல் அடித்து நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் ரூம் கிட்டே வந்துட்டார். ஆனால் அங்கே போன ஹீரோக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக்கு. ஏன்னா கண்ட்ரோல் ரூமில் இருக்க எல்லா பட்டனு அந்த கண்ட்ரோல் ரூமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக உடஞ்சி கிடக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி அவருக்கு மூச்சு வர முட்டுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவர் வந்து செத்தாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கவங்களெல்லாம் காப்பாற்றணும் தான் இந்த கண்ட்ரோல் ரூம் கிட்குள்ளேயே வந்திருப்பார். பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அங்கே வந்து தேட ஆரம்பிக்கிறாரு, ஏதாவது சுவிட்ச் இருக்கான்னு. ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த ஃபேனை வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுற சுவிட்சு. அதை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சாகிற தருவாயிலையும் அந்த சுவிட்சை பார்த்திங்கன்னா எப்படியோ அழுத்திடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா அங்கேயே இறந்து போகிறாரு.
இந்த சைடு வந்து அந்த ஃபேன் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பித்தோடனே இங்கே இருக்க நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக இருக்கா, போன அப்பா இன்னும் வரலையே அப்படின்னு. ஆனால் அவளுக்கு தெரியாது நம்ம ஹீரோ அங்கேயே இறந்துட்டாருன்னு. அப்போது தான் அங்கே இருக்க எல்லாருமே நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தில்லன் இருக்கான்ல, அவன் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறான் நம்ம ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனும் சொல்ல தயங்குறான். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தில்லனுக்கு பார்த்திங்கன்னா புரிஞ்சுது, நம்ம ஹீரோ தான் அந்த கண்ட்ரோல் ரூம் போய் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கான் அப்படின்னு புரிஞ்சோடனே அந்த சின்ன பையனை போட்டு பயங்கரமாக திட்டுறான். அவனை ஏன் தனியாக போக விட்ட அப்படின்னு அவன் இந்த சின்ன பையனை போட்டு திட்டும்போது அவன் சொல்கிறான், நான்லாம் எதுவுமே சொல்லலை, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவர் தான் உடனே தண்ணியில் குதித்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம தில்லனும் சரி இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க முடியாது, ஏன்னா தண்ணி வந்துட்டு இருக்குது, நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு சிலிண்டரை தூக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு போடுறாரு. அந்த ஃபேன் சுற்றுதில் அது பார்த்திங்கன்னா இப்போ ஒழுங்காக தான் சுற்றிட்டுருக்கு, உள்ளே இருக்க காற்றை தான் வெளியே தள்ளுது. அதனால் இவர் பார்த்திங்கன்னா சிலிண்டரை தூக்கி அந்த ஃபேனில் போட்ட உடனே அந்த இடமே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. அந்த இவங்க போகிறதுக்கான வழியும் கிடச்சிது. எல்லோரும் பார்த்திங்கன்னா வெளியே போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட பொண்ணு மட்டும் ஹீரோ கடைசி நிமிஷத்தில் வருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் நம்ம தில்லன் வந்து அந்த நம்ம ஹீரோவோட பொண்ணை பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி வா வெளியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பொண்ணை பார்த்திங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போகிறான். எல்லாருமே வெளியே வந்து கடலை தான் பார்க்குறாங்க. அந்த கடல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, செம்ம டார்க்காக செம்ம கூலிங்காக பயங்கரமாக இருக்குது. இவங்களுக்கும் வேறு வழி இல்லை, தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிட்டே இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து கடலுக்குள்ளே குதிக்கிறாங்க. கடலுக்குள்ளே குதித்தோடனே கீழே வந்து லைஃப் போட்லாம் நிறைய சதறி போயிருக்கோம். அந்த லைஃப் போட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏறிக்கிறாங்க. ஏறினோடனே சரி எப்பா தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை. ஏன்னா இந்த கப்பல் வந்து உல்ட்டாவாக கவுந்துருக்கோம்ல, அது பார்த்திங்கன்னா இப்போ ஒன் சைடாக சாய ஆரம்பிச்சிச்சு இவங்க இருக்க பக்கமாக. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கையை வந்து துடுப்பாக போட்டு எப்படியோ அந்த கப்பல் சாயறதுக்குள்ளே எப்படியோ அந்த இடத்துல கையை துடுப்பாக போட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்ச உடனே அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்க்யூ டீம்லாம் வந்திருக்காங்க. அப்போ சொன்னவனுங்க இப்போ தான் வந்திருக்கானுங்க போல். நம்ம தில்லன் உடனே அவன் கையில் வந்து ஒரு ஃப்ளார் கன் இருக்கும், அந்த கன்னை அடித்தோடனே அங்கே ரெஸ்க்யூ டீம்லாம் பார்த்து இவங்களை எப்படியோ காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் மூவியில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.